பிஸ்னஸ் பண்ற எல்லா பேரும் சேல்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நினைச்சிட்டு இருக்கோம். பட் சேல்ஸ் முக்கியம் இல்ல. என்ன ப்ரோ, பிஸ்னஸ் பண்ற எல்லா பேரும் வந்து சேல்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க முக்கியம் இல்லைன்னு சொல்றீங்க. சேல்ஸ் முக்கியம் தான், பட் அதை காட்டிலுமே கஸ்டமரோட ஃபீட்பேக் அதோட ரொம்ப முக்கியம். ஸோ கஸ்டமரோட நீங்கள் ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் சேல்ஸை பிச் பண்ண முடியும். மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட்டில் இங்கே எல்லா பேரும் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு தான் ரொம்ப பார்க்குறோம். பட் ஆனால் நீங்கள் யாரும் ஃபீட்பேக் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட் யாருமே பார்க்கறது இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீட்பேக்கில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் உங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும். அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸில் தான் கஸ்டமர் உங்கள் ஷாப்பை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஈஸியாக உங்கள் ஷாப்போட வேல்யூமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்னால ஸோ அடுத்த வர கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணாத கூட ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கமெண்ட் பார்த்து தான் வந்து பர்ச்சேஸே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு முதல்ல இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ கஸ்டமர் வந்து என்ன மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஷாப்பை பற்றி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட்டை நீங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அண்ட் நம்ம ஸ்டாஃப் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். உங்கள் பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு கஸ்டமர் ஃபீட்பேக்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் விஜய்.